என்னையா உங்களுக்கு இந்த அளவுக்கு தலைமுடி கொட்டி போச்சே என்றார் எமது நண்பர் மற்றொரு நண்பரை பார்த்து. அதற்கு பெரிய சிந்தனைவாதியான மற்ற நண்பர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தான் படித்து சிந்தித்து கொண்டே இருந்தேனா, சிந்திச்சு 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 என்றார். அதாவது சிந்திச்சு சிந்திச்சு முடி சிந்திச்சு என்றார். அதை கேட்ட இவர், நீங்கள் எவ்வளவுதான் சிந்திச்சாலும் முடி சிந்தாமல் இருக்க ஒரு வழி உண்டு, அதற்கு வெற்றிலை போடுவதுதான் என்றார். என்னையா இது புதிதாக இருக்கிறதே என்றார். புதிது அல்ல, பழையதுதான். இப்போது வெற்றிலை உண்ணும் பழக்கம் குறைந்து போயிருப்பதுதான் தலைமுடி கொட்டுவதற்கு காரணம் என்றார். வெற்றிலை தலைமுடி கொட்டாமல் நன்றாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவுகிறதாம். இனி இந்த இளைஞர்கள் கூட வெற்றிலையை வேண்டாம் என்று சொல்லாமல் விரும்புவார்கள் என்று நம்புவோமாக. இந்த வெற்றிலை உண்பவர்களுக்கு தோல் ஆரோக்கியத்தை வளர்க்கும் வகையிலும் தோல் கழிவுகளை வெளியேற்றவும் பயன்படுகிறதாம். செரிமான கோளாறுகளை போக்கும் வெற்றிலை மலச்சிக்கலுக்கும் நல்ல மருந்தாகிறதாம். இதனால்தான் வெற்றிலையை தண்ணீரில் இட்டு வைத்திருந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை குடிக்கும் வழக்கம் இன்னும் பலரிடையே வழக்கத்தில் உள்ளது. இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தும் வெற்றிலை மனதின் சோர்வை போக்கி உற்சாகமளிக்கும் சக்தியூட்டியாகவும் செயல்படுகிறதாம். நல்ல சளி நிவாரணியாக இருக்கும் வெற்றிலை மக்களிடையே நிலவும் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு மருந்தாகிறதாம். மதிய உணவுக்கு பின்னர் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சுவைப்பது நம்மவர்களிடையே நீண்ட காலமாக பழக்கத்தில் இருந்தது. ஆனால் இப்போது இந்த காட்சிகளை திரைப்படத்தில் தான் காண முடியும். வெற்றிலை தரிப்பது என்பது ஒரு ருசிகரமான நிகழ்வு. இத்தகைய பழக்கம் உள்ளவர்களை பல்வலி, ஈறு வீக்கம் போன்றவை அண்டாதாம். மேலும் வாய் துர்நாற்றத்தை போக்குவதிலும் குடல் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் வெற்றிலை முக்கிய பங்காற்றுகிறது. இதே போன்று வெற்றிலையை சாப்பிட்டாலும் அல்லது தனியாக குடிநீராகவோ அல்லது மற்ற மூலிகைகளுடன் காய்ச்சியோ அருந்தலாம். இந்த வெற்றிலை தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரிலும் கும்பகோணத்திலும் சோழவந்தானிலும் சிறப்பாக விளைகிறது. நல்ல கார சுவையுள்ள ஆத்தூர் வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றிலை மருத்துவ பொருளாகவும் மங்கள பொருளாகவும் நம்மவர்களுக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. திசை தெரியாத காட்டில் தவிக்கும் போது அங்குள்ள அசையாத நீரில் வெற்றிலையை இட்டால் அதன் காம்பு வடக்கு நோக்கி நிற்பதால் திசையை அறிய முடியும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இன்றும் கூட விசைக்கடிகளுக்கு மருந்தாக வெற்றிலையை மடித்து கொடுக்கும் வழக்கம் கிராமத்திலே நிலவுகிறது. எனவே இந்த இலை சாதாரண வெட்டி இலை அல்ல, வெற்றி இலையும் அல்ல. வாழ்வில் வெற்றிகளை தேடித்தரும் வெற்றி இலை என்றே சொல்ல வேண்டும். இந்த வெற்றிலையை நல்ல முறையில் பயன்படுத்தி பலன்களை கண்டு வாழ வாழ்த்துகிறோம். பயனுள்ள தகவல்களை மட்டுமே தங்களுக்கு தரவுள்ளோம். மறைந்திருக்கும் உண்மைகளை எடுத்து பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணம் மேற்கொண்டு வருகிறோம். இன்னும் பல்வேறு தகவல்களை திரட்டி தர இருக்கிறோம். நன்றி.